நோவிங் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு ரொம்ப ஒரு டிஃபரெண்டான விஷயம். ஆனால் வந்துட்டு டாக்டர் ரவி பேசும்போது எல்லாமே வந்துட்டு அதாவது ஹி டாக்கிங் அபௌட் பிரின்சிபல், வாழ்க்கையோட அடிப்படையாக வந்துட்டு என்ன வந்துட்டு ஒரு வெற்றியாளருக்கு வந்துட்டு நம்ம என்ன செய்யணும் அது வந்துட்டு ரொம்ப ஆழமாக தெளிவாக சொல்லியிருக்காரு. அதே சமயத்தில் இன்னொரு விஷயம் எனக்கு ஷேர் பண்ணாரு. நம்ம வாழ்க்கையில் வச்சு ஏதாச்சும் ஒன்று நடந்துச்சுன்னா எனிதிங் ஹேப்பன் அவர் லைஃப், அதை வந்துட்டு அக்செப்ட் பண்ண கற்றுக்கணும். எனக்கு நிறைய கஷ்டம் வந்துச்சு, ஆனால் வந்து என்னால் அக்செப்ட் பண்ண முடியல. ஏன் நான் இப்படி இருக்கேன் அப்படின்னா அந்த ட்ரைனிங் போன பிறகு தான் வந்துட்டு அக்செப்ட் எது நடந்துச்சோ அதெல்லாம் அக்செப்ட் பண்ணி ஐ கோ ஃபார்வர்ட். ஓகே, ஸோ நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு எது வெற்றியடைனா வந்துட்டு வாட் டாக்டர் ரவி ஆல்வேஸ் சே we have to sacrifice. See, அதே மாதிரி தான் வந்துட்டு அந்த சூழலில் வந்துட்டு ஐ sacrifice a lot of things. அதே சமயத்தில் வந்துட்டு என்னோட ஆஃபீஸில் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ஏழமே என்னை பேசுவாங்க இந்த வியாபாரம் செய்யும் போது. இந்த ட்ரைனிங்கில் சொன்னார் டாக்டர் ரவி வந்துட்டு நம்மளுக்கு வாழ்க்கையில் எது வேணுமோ அது வந்து படமாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னார். ஓகே, டுடே வி காட் ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த வாய்ப்பு இருக்கும்போது வந்துட்டு பயன்படுத்திக்கணும். வளர்ச்சின்றது இருக்கணும். பிஸ்னஸில் வந்துட்டோம், தெரியாமல் இருக்கும்போது ரேங்கிங் இல்லை, ஒன்றும் இல்லை, இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். ஆனால் ஒரு காலகட்டம் ரொம்ப நீங்கள் ஒரு டைமண்ட் ஆகுறீங்க. ஒரு டைமண்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன தெரியணும்? ஒரு ப்ரெசன்டேஷன் தெரியணும், வழி நடத்த தெரியணும், குழு மீட்டிங் வைக்க தெரியணும், டார்கெட் கொடுக்க தெரியணும், கோல் செட்டிங் தெரியணும். தெரியலையா கற்றுக்குங்க. அடுத்து கிரவுன் அம்பாசிடர். கிரவுன் அம்பாசிடர் என்னது? ஒரு டீமுக்கு நான் தலைவன். ஒரு டீம் தலைவனா முதல் நான் பாசிட்டிவாக இருக்கணும். ஆனால் சில பேர் இல்லையே. தென் ஐஏ இன்டர்நேஷனல் அம்பாசிடர் கேட்க ரொம்ப நல்லா இருக்குது அந்த வார்த்தை. குவாலிஃபை பண்ணிக்கணும். வருமானம் முக்கியம்பா, ரிசல்ட்டு முக்கியம். ரிசல்ட் இல்லைன்னா எதுவுமே இல்லை. ஸோ அதை முதல் ஸ்ட்ராங் ஆக்கணும். ஸோ அதனால தான் எப்போ சொல்லுவேன், ஆல்வேஸ் சரவுண்ட் வித் பாசிட்டிவ் பீப்புள். நீங்கள் எதுவும் ஆகணுமோ அந்த மாதிரி பீப்புள்கிட்ட உங்களுக்கும் நல்ல நட்பு வச்சுக்கோங்க. Make sure they like you. Success people make sure they like you. உங்களே அவங்களுக்கு பிடிக்கணும். பிடிக்காத மாதிரி நடந்துட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு சார், லாஸ் பண்ணிடுவோம். அவங்க எனர்ஜி உங்களுக்கு வைப்ரேட் பண்ணாது. எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர், எனர்ஜி அப்படியே ஃப்ளோ பண்ணிக்கிட்டு இருக்கும் சார். அட்ராக்ஷன் சரியாக இருக்கணும். அந்த எனர்ஜி கேபிள் மாதிரி, ஃபைபர் ஆப்டிக் கேபிள் கனெக்ட் பண்ண மாதிரி. தென் யூ பிகம் சம்படி. அந்த எனர்ஜி எடுக்க தெரியணும் நம்மளுக்கு. ஸோ அதனால தான் வாழ்த்து சொல்கிறது, பாராட்டு. யூ வாண்ட் டு பி ஹாப்பி பீப்புள் கூட இருங்க. சக்ஸஸ் வேணுமா, சக்ஸஸ் பண்ண பீப்புள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அவங்கள பற்றி ரொம்ப படிங்க. நம்ம படிக்கிறதே இல்லையே. ஒரு சக்ஸஸ்ஃபுல் புக்கு கூட நம்ம படிக்க மாட்டோம்னா தென் அதுதான் வேணும் நம்மளுக்கு. ஆனால் படிக்க மாட்டோம். இல்லை சார் எனக்கு படிக்க தெரியாது. நெக்ஸ்ட் யார் படிக்க தெரியாது ஆள் இல்லையா? குழுவுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போகிறீங்க? கான்ஸ்ட்லி சிஸ்டம்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். பட் வாட் சிஸ்டம் யூ டீச் டு யோர் டவுன்லைன்? உண்மையா இல்லையா? கான்ஸ்ட்லி சிஸ்டம் சார். எனக்கு கற்றுக் கொடுத்தலாம் எப்படி தெரியுங்களா? சிஸ்டம் பேசும்போது நீங்கள் சைன் பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு இதை சார் புக் நீங்கள் படிக்கணும் சார். இதுதான் நீங்கள் ஆரம்பிக்கிறது. உண்மை தானேயா? அப்போ தானே அவருக்குள்ளே ஒரு தூண்டுகோல் வரும். பிவி பிஸ்னஸ் தெரியல அவருக்கு. அறவே தலையும் தெரியல, வாழும் தெரியல. அவர்கிட்ட என்ன தான் பேசுறது சொல்லுங்கள்? ஏதோ உங்களை பார்த்து உங்கள் முகத்தை பார்த்துன்னா ஒரு நம்பிக்கை, நீங்கள் உண்மையாளுன்னு சொல்லி சைன் பண்ணிட்டாரு. அடுத்த ஸ்டேஜ் கொஸ்டின் மார்க். புரியுதுங்களா? ரொம்ப தெளிவாக இருங்க. டோன்ட் மேக் பீப்புள் மேக் யூஸ் ஆஃப் யூ. உங்களை யாரும் பயன்படுத்த வாய்ப்பை கொடுத்துடாதீங்க. அதுக்கு வேலை ஞானத்தை நீங்கள் பெற்றுருங்க. பி இண்டிபெண்டன்ட் லீடர், பி இண்டிபெண்டன்ட் சாலிட். யாரும் உங்களை பயன்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்களா? ஈஸிலி வி சே பீப்புள் மேக் யூஸ் ஆஃப் மீ. வை? பிகாஸ் யூ நெவர் யூஸ் யோர் செல்ஃப். எனக்கு ஒரு யோகி சொன்னார், நீ உன்னை பயன்படுத்தலைன்னா மொத்தம் பயன்படுத்திடுவான் உன்னைய. அதுக்கு நீயே உன்னை பயன்படுத்திக்கோ. பி இண்டிபெண்டன்ட், பி எ பிஸ்னஸ் பர்சன், குவாலிஃபைட் பர்சன். நீங்கள் தான் அதில் கொஞ்சம். ஏன்னா நம்மளுக்கு ஒரு பயம் சார். ரொம்ப பயம் இருக்குது எல்லாருக்கும். என்ன பயம்? நான் பேசினா நடக்காது சார், அதனால தான் அப்ளைன் வந்தால் தான் நடக்கும். ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். ஏன்னா ஸ்கூலில் அதை கற்றுக் கொடுத்துட்டாங்க. ஸ்கூலில் உண்மை தானே. சம்டைம் ஐ ஸ்டில் ரிமெம்பர், சில கேள்வி கேட்பாங்க டீச்சரு. எனக்கு அந்த கேள்வியே விளங்கலை, அதுக்குள்ளே அதோட ஆன்சர் என்னன்னு சொல்லி மிரட்டுவாங்க. கேள்வியே விளங்கலை, எப்படி ஆன்சர் தெரியும்? முடியுமா? ஸோ சம்டைம் தட்ஸ் அ சிச்சுவேஷன். அப்போ அந்த பயம் நம்மளுக்கு கொடுத்தாச்சு. ஃபெயில்னாலே நம்மளுக்கு பொறுத்த அளவில் அவமானம். ஃபெயில்னால் நம்மளுக்கு என்னது? பெரிய அவமானம். பிள்ளைங்களும் அப்புறம் மருந்து சாப்பிட்ருதுங்க. பரீட்சையில் மார்க் எடுக்கலன்னா என்ன காரணம்? அவமானம் தானே. ஃபெயிலியர்ஸ் ஸ்டெப்பிங் ஸ்டோன். ஃபெயிலியர்ஸ் இல்லை, ஆக்சுவலி யூ லேர்ன் சம்திங். படிக்கிறோம், ஃபெயில் இல்லை. அது ஏன் ஃபெயிலாக பார்க்குறோம்? முயற்சி பண்ணுறீங்க,
ஓகே, இட்ஸ் ஓகே. நாளைக்கு மீண்டும் 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 முயற்சி பண்ணுற வரைக்கும் நீங்கள் எல்லாருமே வெற்றியாளர் தான். அந்த தாகம் வந்துக்கிட்டே இருக்கும். டோன்ட் கிவ் அப், டோன்ட் கிவ் அப், டோன்ட் ஸ்டாப், டோன்ட் ஸ்டாப். ஒரே ப்ராமிஸ் பண்ணிங்க, யாரும் என்னையும் ஸ்டாப் பண்ண முடியாது. நான் கீப் ஆன் மூவிங், ஸ்லோ ஓ ஸ்பீட். ஆனால் நான் நிற்பாட்ட மாட்டேன், போய்கிட்டே இருப்பேன். எங்கே ஸ்பார்க் பண்ணணும்னு தெரியாது சார், எப்போ ஸ்பார்க் பண்ணணும்னு தெரியாது. உங்களுக்கு அதில் ஒரு நம்பிக்கை வேணும். என்ன நம்பிக்கைன்னு சொன்னால், வாட் எவர் இந்த வாழ்க்கையில் நீங்கள் போடுற உழைப்பு, ஒவ்வொரு விஷயத்துலையும் சின்சியராக உண்மையாக நீங்கள் போடுற உழைப்பு கண்டிப்பாக உங்களுக்கு பலனாக ஒரு காலத்தில் அமையும்னு அந்த நம்பிக்கை இருக்கா? அங்கே தான் ரகசியம் அடங்கியிருக்கு. யூ மஸ்ட் பிலீவ் தட். இறைவன் யாருக்கிட்டையும் 10 காசு கடன் வைக்க மாட்டார், நம்புங்க. நானும் எவ்வளோ லாஸ் ஆகியிருக்கேன் பிஸ்னஸில், நான் இவ்வளோ நஷ்டம் அடைஞ்சிருக்கேன். பட் அதோட பல மடங்கு சம்பாரிச்சேங்க. அப்போ தான் அந்த இறைவனோட கருணை எனக்கு ஃபீல் பண்ணுது. ஐ நோ வாய் ஐ லாஸ், நவ் ஐ நோ வாய் ஐ சக்சீட். முக்கியம் அது. லாஸ்க்கும் காரணம் தெரியும், சாதனைக்கும் காரணம் தெரியும். அந்த தெளிவு உங்கள்கிட்ட இருக்கா? அந்த தெளிவு இருந்தால் யாரையும் குறை சொல்ல மாட்டீங்க. யூ டோன்ட் பிளேம் எனி ஒன். யாரையும் பிளேம் பண்ணக்கூடாது. ஏன் தெரியுமா? ரெண்டுக்கு நான் தான் காரணம். நம்ம என்ன செய்ய, வெற்றி மட்டும் நான் தான், தோல்விக்கு அவன். தோல்விக்கும் வெற்றிக்கும் நான் தான் பொறுப்பு. அந்த முழு பொறுப்பு எடுக்கணும் நீங்கள். அப்படி நம்பிட்டீங்கன்னா, அப்போ நீங்கள் போடுற உழைப்பு இன்னைக்கு ப்ராஃபிட் கிடைக்கலனா கூட இட்ஸ் ஓகே, நான் நல்ல காரியம் பண்ணியிருக்கேன்ப்பா, நல்ல விஷயத்த 4 பேருக்கு சொல்லியிருக்கேன். எப்போ வேணால் இந்த பலன் இறைவன் எப்போ தருவாரோ தரட்டும். அந்த சிந்தனையோடு போனீங்கன்னா யூ ஆல்வேஸ் சார்ஜாகவே இருப்பீங்க. பி கிளியர்.